ஐடி பத்தி இவ்வளவு தெரிஞ்சு நீங்க எப்படி 23 அரியர் வச்சீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. காலேஜ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சுட்டு ஐயோ அரியர் வச்சுட்டோமேடா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஒருத்தர் வருவான். பசங்களாம் தெரியல 10-15 அரியர் வச்சு ஜாலியா சுத்தின்னு இருக்காங்க. நீ என்ன ஒரு அரியருக்கு எப்படி ஃபீல் பண்ற? அப்போ அதெல்லாம் பொறுமையா கிளியர் பண்ணிக்கலாம் இப்படி சொல்லி நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த கொஞ்சோண்டு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஆக்கிடுவானுங்க. நம்ம குற்ற உணர்ச்சி இருந்தாலும் கிளியர் பண்ணிருப்போம். ஆனா இப்ப அது சுத்தமா நமக்கு இல்லாம போயிடும். இப்படி குற்ற உணர்ச்சியே இல்லாம போறதுனால ஒரு அரியர் 3 அரியர் ஆகும், 3 13 ஆகும். நம்ம வச்சிருக்க அரியர் பேப்பர் ஏற ஏற அதையே நமக்கு ஒரு கெத்து ஃபேக்டரா யூஸ் பண்ணிப்பானுங்க. தலை எத்தனை அரியர் தெரியும்ல? 13 அரியர். சும்மாலாம் கிடையாது. இப்படி சொல்லி ஒரு பொய்யான உலகத்தை கிரியேட் பண்ணி அந்த உலகத்துக்குள்ள நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நம்ப வைப்பானுங்க. அப்படியே நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்ல திருந்தி படிக்கலாம்னு போகும்போது கூட நேத்தல அசிங்கமா படிக்கிற ஐய என்னவோ பயங்கரமான நினைச்சேன் அசிங்கமா உட்காந்து படிச்சுன்னு இருக்கிற வாத்தல இப்படி எல்லாம் சொல்லி நம்மள கடைசி வரைக்கும் உருப்படே விட மாட்டானுங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி இன்னொருத்தனை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னு அவனுங்க ஆல் கிளியர் பண்ணி வச்சிருப்பானுங்க, இல்ல அவங்களுக்கு டிகிரியே தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா அவனுங்க ஆல்ரெடி காரு பங்களா வீடுன்னு செட்டில் ஆயிருப்பானுங்க. உங்களை சுத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷப்பூச்சி இருக்குதுன்னா தயவு செஞ்சு இந்த பூச்சி அடிச்சு கொள்ளுங்க. அதை அடிச்சு கொண்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில உருப்படலாம், அரியரும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம்.